வணக்கம் பிரபுகளே, இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே வந்து ஓன் போர்டு வண்டி. இவங்க தான் வந்து இந்த ஓன் போர்டு வண்டி எல்லாமே வாடகைக்கு விற்றுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் யூபி வண்டி. இது மொத்தமே வந்து ஓன் போர்டு வண்டி தான். இவ்வளோ வண்டி ஓன் போர்டு வண்டி இருக்குது பார்த்துங்க. எல்லாம் பிடிக்க வந்துக்கிறாங்க. பாருப்பா எவ்வளோ அழகா கார் ரெண்டிலே போட்டு பத்தியா, ஃபுல்லா ஓன் போர்டு. பிஒய் வண்டி எல்லாம், பி வண்டி, யூபி வண்டி. இதெல்லாம் பாருங்க நண்பா, இதெல்லாம் ஓன் போர்டு. போட்டுக்கலாம்பா. என்னங்க ஹெச்பி வண்டி ரெண்டல் கொடுத்திருக்காரு. எது ஹிமாச்சல பிரதேஷ் வண்டி ரெண்டல் கொடுத்திருக்காரு. ஹெச்பி 40E. அவன் வந்து கமெண்ட் போட்டு எல்லாமே கேஏ யூபி. இந்த வண்டி இருக்கான்னு பாரு, HE 2900 வண்டி இருக்கான்னு பாருங்க. அந்த பாரு, அந்த வண்டியை பாரு. தமிழக அரசு இருக்கா இல்லையான்னு தெரியல. பார்ட்டி ஆபீஸ், எம்பி வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்ல? இவ்வளவு வண்டி போகுது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லியோனியா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஓன் போர்டு கார் எல்லாமே ரெண்டலுக்கு விடக்கூடியவங்க. அதிகபட்சமா சென்னையில இந்த காலேஜ் பசங்க ஏற்கனவே SRMல தாம்பரம் மாநகர காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க, வாகனங்களை பறிமுதல் பண்ணாங்க. இவங்களும் காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் வாகனத்தை ரெண்டல் விடுறது எல்லா ப்ரூஃப்மே எங்கள்கிட்ட இருக்கு. அதனால இந்த நிறுவனத்தை நாங்க இன்னைக்கு முற்றுகையிட வந்திருக்கிறோம். காவல்துறை விரைவில் வருவாங்கன்னு நம்புறோம். அனைத்து ஓட்டுநர்களும் இன்னைக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இங்க வந்திருக்கோம். இதை நடத்தக்கூடிய அருண் வந்து எனக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து பொலிட்டிக்கலோட தான் ரன் பண்றேன் அப்படின்ற மாதிரி போன்ல பேசுறாங்க. அதனால உள்ள வந்து ஆபீஸ்ல ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இருக்கிறாங்க. நாங்க வெளியில வெயிட் பண்றோம். அருண் அவர்கள் இங்க வர மறுக்கிறாரு. காவல்துறை உடனடியாக வந்து இந்த வாகனங்களை பறிமுதல் செய்யணும் அப்படின்றதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த வாகனங்களை காட்டுங்க. இடம் வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் ரோடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாமே ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளது. யூபி, பிஒய், ஓகேங்களா? இந்த பாருங்க, இது போன்ற எல்லா வண்டியும் பாருங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வண்டியே கிடையாது. அதர் ஸ்டேட் வண்டி எடுத்துட்டு ஐடில ஓட்டக்கூடிய பசங்களுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாம எல்லா வண்டியும் அடுத்தது வாங்க. கம்பைன் பண்ணி இந்த வீடியோ கனெக்ட் அந்த பக்கம் மெயின் ரோட்ல போயிடு. பாருங்க எவ்வளவு டிரைவர்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறோம். பாருங்க இவ்வளவு வண்டி வந்திருக்குது. எல்லாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணுங்க. நம்ம வெப்சைட்டை நீ மூடி இருக்கணும்ல, நான் கேக்குறேன். உன் வெப்சைட்டை மூடிட்டு பேசு. இன்னைக்கு பேப்பர் தினமலர் 51 வண்டிக்கு அபராதம், போக்குவரத்துறை எச்சரிக்கை. வண்டி எடுக்கும்போது இங்க வந்த உடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னு மட்டும் கேளுங்க. எந்த வண்டி சார்? அப்ப நீ ரெண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல சார், நாங்க நிர்வாகிகள் மட்டும் அவங்க செய்யறாங்க தப்பு, ரைட்டு, ஓகே, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்களே முடிவு பண்ணுங்க. நாளைக்கு ஒர்க் அனுப்பி சேலிங்கன்னா கண்டிப்பா இது எல்லா வண்டிக்கும் ஒரு சேல் லெட்டர் இருக்கும், ரிசிப்ட் இருக்கும், ஓனர்ட்ட வாங்கினதா இருக்கும். அது நீங்க வந்து விசாரணை பண்ணி சொல்லுங்க. வண்டி எடுத்து அங்க போடுங்க, அவ்வளவுதான். நீங்க வேற எதுவும் கிடையாது. சேலிங் பண்ணது பிளஸ் ரெண்டல் விட்டது எல்லா டீட்டெயிலுமே கேட்டுருக்கோம். எல்லா டீட்டெயிலும் வாங்கி நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க.
நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த வண்டி சார் வராங்க. போக்குவரத்து ஆணையரே வந்து அவங்களே வந்து ஓப்பனா வந்து சொந்த பயன்பாட்டு வாகனம் வந்து வாடகை விடாது மீறி வர்றீங்கன்னா எப்படி இருக்கு? இப்போ இவ்வளவு பேர் வரி கண்டிப்பாங்க. அரசுக்கு வந்து வரி செலுத்தாம உங்களோட சேலரி முதல்ல போகுது. பெரிய வண்டிகளே அந்த மாதிரி வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் எல்லாம் 50,000 டாக்ஸ் கட்டி ஆகும். பெரிய வண்டிக்கு எஸ்யூவி இந்த மாசம் 29ஆம் தேதி 50,000 கட்டணும் கவர்மெண்ட் வரி. அப்ப இது மாதிரி வந்து ஃப்ரீயா 1000 ரூபாய் 1000 வண்டி விட்டா அவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம். என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கி தாலியை வச்சு அடமானம் வச்சு எல்லாம் டாக்ஸ் கட்டுறானுங்க. அவன் வாழ்வாதாரம் இல்லாம இருக்கு. ஆனா இவங்க 1000-2000 வண்டி கொடுத்து 1200 ரூபா 1300 ரூபாயும் கடைசி உங்களுக்கு தான் பாருங்க. அப்ப அதாவது நான் வந்து எதுக்கு வேணாலும் மறுப்பு தெரிவிக்கலாம். அது வந்து இங்க சட்டத்தில் இடம் இருக்கு. யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் மறுப்பு தெரிவிக்கலாம். மறுப்பு தெரிவிச்சாலும் அதுக்கான ஆதாரம் கொடுக்கும்போது அந்த மறுப்பு போயிடுச்சு. சொல்லுவாங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இவ்வளவு தூரம் பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்தை தடை பண்ணணும்னு நம்ம கேட்கறது உரிமை தான். சரிங்களா சார்? இப்போ வந்து இப்போ அவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு தெரியுங்களா? உங்ககிட்ட அபிஷியலா பேசுறது வேற, அன்அபிஷியலா பேசுறது வேற. எங்க கிட்ட அன்அபிஷியலாவே பேசினாரு. இங்க இருக்க லோக்கல்ல இருக்க எல்லாருக்குமே நான் ரிலேஷன் தான், உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டாரு. பண்ணி காட்டிடுவோம் சார். ஒன்னும் இல்ல, 50 பேர் இப்ப நிக்கிறாங்கன்னா எல்லாரும் வாழ்வாதாரத்தை விட்டு நிக்கிறாங்க. போய் ரோட்ல உட்காரணும், உட்காரத்துக்கு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம சட்டத்தை மீறி போக கூடாதுன்னு ஒரு உரிமையில தான் நம்ம நிற்கிறோம். வேற எதுவும் கிடையாது. சட்டத்தை மீறதுக்கு எங்களுக்கு நேரமும் ஆகாது. அதுக்கான ஒரு விஷயம் தேவை. ஆமா, அதுதான் சார் விஷயம். ஆமா சார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். யூபி வண்டியை ஒன்றை கொடுத்து விற்க சொன்னானா? உத்தரப்பிரதேஷ் வண்டி வாங்கிட்டு வந்து விற்க சொல்லியிருக்காங்க. சார் என்ஓசி சார் சார் நீங்க சேல் பண்ணீங்கன்னா ஆர்சி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சார். ரெண்டு மோசமா சார். சோசியல் மீடியால ஃபுல்லா 500 கட்டின வண்டி 100 ரெண்டு அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டி பல்லாவரத்துல ஜோன் கார்ஸ் நாங்க தான் 3வது கூட்டு அவரே வந்தாரு. சாவி எல்லாம் எடுத்து முன்னாடி ஆர்டர் பண்ணோம். ஆர்டிஓ தான் ஃபைன் போட்டா அங்க லாக் பண்ணோம். 2 வாரத்துக்கு முன்ன கமிஷனர் ஆபீஸ்ல நாங்க வண்டி எடுத்து லாக் பண்ணாங்க கொடுத்தாங்க. ஏன்னா பைக்கு கார் கிட்டத்தட்ட 50 வண்டி கொடுத்தோம், ஃபைன் போட்டாங்க. போக்குவரத்து அலுவலகத்தில் அவங்களும் வந்து ஓப்பனா வந்து பிரஸ் ரிலீஸே கொடுக்குறாங்க. முதலாளிங்கிற ஒரு பேர் அது வண்டி எடுத்து லோன் போடுவோம். லேடிஸ் நாங்கள் உள்ள வந்தோடனே வாங்கினா எந்த வண்டி வேணும் வாடகைக்கு எந்த வண்டி வேணும் வண்டி எடுக்க வந்தோன்னு வச்சு அவர் காட்டுறீங்க. நம்ம கேட்டோம். அவர் அருணன்ற சர்வீஸ் இப்போ வரைக்குமே கால்ஸ் தான் இங்கே வர்ற வரைக்குமே பர்சன்ட் சர்வீஸ் பண்ணாங்க தான் இங்கே வந்தோம். நாங்களும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வரைக்கும் அவ்வளோ போராடிச்சு என்ன சொல்றாங்க? கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்க? என்ன சார் ஆர்டிஓல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை பேசும்போதுன்னா இந்த வண்டியெல்லாம் ஸ்டேஷன் ரெஸ்டோர் பண்ணி நான் வந்து அங்கே வந்து ஃபைன் போட்டுக்கிறேன். இல்லை அவரு வர சொல்லுங்க. நம்ம வந்தாருன்னா நம்ம பண்ணிக்கலாம். ரோட்டுக்கு போவாதீங்க யாரும். ரோட்டுக்கு ஓன் போட்டு கார் ரெண்டரும் விடக்கூடாது அப்படின்றது பல முறை சொல்லியாச்சு. தொடர்ச்சியாக ஃபோன்லேயும் நாங்கள் வாடகைக்கு யாரெல்லாம் வண்டி எடுத்துக்கிறோம் அது ஆதாரம் இருக்குது.
நாங்கள் இப்போ என்ன சொன்னால் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து இது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அது மாதிரி ஆர்டிஓட சொல்லியிருக்கோம். எல்லா வண்டியும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பயன்படுத்தணும் வந்து ஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணி காட்ட அப்புறம் வண்டி வாடகை இருக்குது ஒரு சார் நாளைக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து 2 பேர் பஸ் உள்ள போனாங்க. அந்த புள்ள ஒரு புள்ள உட்காந்துருக்கு. சார் உங்களுக்கு எந்த வண்டி சார் வேணும்? அத்தனையும் வெளிநாடு வண்டி. ஒரு வண்டியில் டாக்குமெண்ட்டே இல்லை. அந்த இது நிற்கிற ஸ்டே வண்டியில் ஒரு டாக்குமெண்ட் இல்லை. காலேஜ் பசங்க எடுத்துருப்பாங்க. ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி தான் இது பண்ணுறாங்க. அருண் பேர் அருண் ஓனர் சார். இல்லை இல்லை சார் அங்கே போகணும் சார். சார் கேட்டால் ஊர் தலைவர் எனக்கு ஃப்ரெண்டுன்றாரு. நாங்கள் இல்லைன்னா அவர் இப்போ வர சொல்லுங்க. ஓகே டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு வர தயார். ஆனால் இந்த வண்டி ஒரு வண்டியும் கூட எல்லா ஸ்டேஷனில் வச்சு அது வாடகைக்கு விட்டாங்களா அப்படிங்களா நீங்களா ரேட்டிங் போட்டு செக் பண்ணி ஆர்டிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். அவங்க எப்பயுமே ரெக்கவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபைன் போடுவோம். பாட்டு பண்ணுவீங்க போலீஸ் பண்ணுவீங்கன்னு